தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது நேற்று மாலை 6 மணியோடு முடிந்த 6 மணித்தியாலங்களில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடைந்து ஆழ்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியிருக்கிறது. இது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு அதே பிராந்தியத்தில் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் 720 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணித்தியாலங்களில் தென்மேற்கு மற்றும் அண்மைய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் புயலாக மேலும் வலுவடைய வாய்ப்பிருப்பதாகவும் அதன் பின்னர் இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை செவ்வாய்க்கிழமைக்குள் தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வலுவடையக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. எனவே அதனைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடந்த 17ஆம் தேதி முதல் நாட்டின் பல மாவட்டங்களிலும் கடும் காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், பதுளை, முனராகலை, காலி, ஹம்பாந்தோட்டை, களுத்துறை, கொழும்பு, கம்பகா, கேகாலை, ரத்தினபுரி, நுவரெலியா, கண்டி, வவுனியா, யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய 18 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இம்மாவட்டங்களில் 7,944 குடும்பங்களைச் சேர்ந்த 31,623 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. மேலும் 5 வீடுகள் முற்றாக சேதமடைந்ததோடு 840 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. அத்தோடு 132 குடும்பங்களைச் சேர்ந்த 544 பேர் 4 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. கொழும்பில் சீதாவக்கி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிக்கும், காலியில் யக்களமுள்ள, நெலுவ, நாகொட, பத்தேகம, எல்பிட்டிய பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கும், களுத்துறையில் ஹொரண, வளல்லாவிட்ட மற்றும் இங்கிரிய பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கும், கண்டியில் உடுநுவர, தொழுவ, பாததும்பர, பஸ்பாகை கோரல, கங்கைகள கோரல, பஹත හේවා හෙට උඩපළාත දෙල්තොටයි உடதும்பர மற்றும் யட்டினுவர பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட மண்சரி அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறை இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில் கேகாலையில் ருவான்வெல்ல, வரகாப்புள்ள, கலிகம மற்றும் புலத்கோபிட்டிய, யட்டியாந்தோட்டை, ரம்புக்கண்ண, மாவனெல்ல, அரணாயக்க, கேகாலை மற்றும் தெய்யோவிட்ட பிரதேச செயலுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் குருநாகலில் நாரமல்ல, ரிதிகம, அதே போல அளவ மற்றும் மல்லவப்பிட்டி பிரதேச செயலுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும், மாத்தலையில் ரத்தோட்டை, அம்பங்கங்கோரல, ஹட்டவாத்த கக்கல, அதே போல பல்லை போல உக்குவெல மற்றும் நாவுல பிரதேசங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட மண்சரி அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தினுடைய கலாநிதி வசந்த சேனாதிர அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே போன்று மாத்தரையில் வெளிப்பட்டி பிரதேச உட்பட்ட பகுதிகளுக்கும், நுவரெலியாவில் அம்பகமுவ, ஹங்குராங்கெத்த, நோர்வுட் மற்றும் வளப்பனை பிரதேச பிரிவு உட்பட்ட பகுதிகளுக்கும், ரத்னபுரியில் இம்புல்பே, பல்மடுள்ள, கிரியல்ல, அயகம, குருவிட்ட, களவான, ரத்னபுரி மற்றும் ஆலியகொட ஆகிய பிரதேச பிரிவு உட்பட்ட பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்ட மண்சரி அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவிக்கின்றது. அதே போல ஆழ்கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரை கடற்படை மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடலில் கடல்சார் நடவடிக்கை எடுப்பவர்களையும் எச்சரிக்கையாக இருக்குமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறித்த கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரித்து சில நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேலும் அந்த கடல் பகுதிகளில் கொந்தளிப்பாகவே அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பகுதிகளுக்கு மீன்பிடி நடவடிக்கை அல்லது கடற்தொழில் செயற்பாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற கோரிக்கை இப்போது முன்வைக்கப்படுகின்ற செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.